18 தர்பார் வந்துட்டாயா. வணக்கம் மக்களே, இது நியூஸ் 18 தர்பார். நம்ம தர்பார்ல வழக்கம் போல உங்களுக்காக ஏகப்பட்ட விஷயங்களை எடுத்து வச்சிருக்கிறோம். ஒண்ணா எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஏன் மக்கா பார்த்து என்ஜாய் பண்ணணும். சரி, அவங்க நிகழ்ச்சிக்குள்ள மடக்குன்னு போவோம். மக்களை இப்ப நம்ம செம சீனுமாக்குள்ள போறோம். அதாவது யூபிஎஸ் எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சு. தமிழ்நாட்டில இருந்து ஏகப்பட்ட பேர் எழுதுறாங்க. அதுல 50 பேர் பாஸ் பண்ணி பெருமைப்படுத்தி விட்டாங்கல்ல. எங்க இருக்க என்ன பரிச்சு வச்சாலும் நாங்க அதுல கோலாச்சோம்னு நிரூபிச்சிருக்காங்க. தம்பி அழகா பாஸ் பண்ண ஒரு சொன்னாரு, ஐயா நான் தமிழ்லே படிச்சு தமிழ்லே எழுதி தமிழ்லே பாஸ் பண்ணிட்டேன். இதுக்கு முதல்வர் ஐயா கொண்டு வந்த நான் முதல்வன் திட்டம் எனக்கு ரொம்ப உபயோகமா இருந்துச்சுல்ல. திணறி போயிருந்த எனக்கு திசகாட்டியா இருந்துச்சுன்னு சொல்லி பெருமைப்பட்டிருக்காரு. 7 அட்டம்ப்ட்லயும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு 8 மாசம் வேலை பார்ப்பேன். 4 மாசம் தான் படிக்க முடியுதுக்கான டைம் கிடைச்சிருக்கு. ஸோ நான் எல்லா விதமான வேலைகளும் இந்த சென்னையில் பண்ணியிருக்கேன் நான். ஸோ எனக்கு எக்ஸாம் கிளியர் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. ஆனால் இந்த 8 மாதம் வர்ற வருமானத்தில் இந்த 4 மாதம் வந்து செலவழித்து தான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த 8வது அட்டம்ப்ட் என்ன நடந்துச்சு அப்படின்னா, எனக்கு நான் முதல்வன் திட்டத்தில் வந்து மாதம் வந்து 7500 கொடுத்தாங்க. இந்த 7500 கொடுத்தது வந்து எனக்கு வேலைக்கு போக வேணாம் அப்படின்ற ஒரு நிபந்தனை கிரியேட் பண்ணிடுச்சு. ஸோ வேலைக்கு போகாமல் படிக்கலாம் அப்படின்ற ஒரு கட்டாயம் வந்துருச்சு, எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. அது இல்லை அப்படின்னா இந்த வருஷமும் கிளியர் பண்ணியிருப்பேனா அப்படின்றது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுட்டு தான். அதே நேரத்தில் இன்னொன்று என்ன அப்படின்னா, மெயின்ஸ் என்னோட முதன்மை தேர்வுக்கு வந்து ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டர், ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது சென்னையில். அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சீட்டு கிடைச்சது. 3வதாக தான் எனக்கு சீட்டு கிடைச்சது. அப்படி கிடைக்கும் போது அந்த இடத்துல இருந்து படிக்கும்போது அங்கே நான் முதல்வனுக்கு தனி டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் எல்லாம் சொல்றது, அவங்க தான் எல்லாமே வந்து எங்களுக்கு கூட இருந்து எங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ல இருந்து எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாங்க. ஸோ நான் முதல்வன் திட்டத்துக்கு தான் இந்த என்னோட வெற்றியவே நான் டெடிகேட் பண்ணணும் கவர்மெண்ட் சார்பா. அடுத்து தெலுங்கானா பாருங்க, ஒரு 10 வயசு வாண்டி சிடுக்கு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும், எனக்கு வாங்கின ஹெலிகாப்டர் பறக்கவே இல்லை, என்னை ஏமாத்தி விட்டாங்க அப்படின்னு கொடுத்தானே பாருங்க. பொம்மைக்கார வித்தவே மிரண்டு போயிட்டான். మూడు కలర్లు చేంజ్ చేసి సార్ ఇంకోసారి రాదన్నారు సార్. అది కాదు రాదు, రెక్కలు చేంజ్ చేయడం ఉంది. ఎవరి మీద కంప్లీట్ ఇస్తాం? షాపుల మీద కంప్లీట్ చేస్తాం. அடுத்து நம்ம பாருங்க, இங்க இந்த பையன் ஹெலிகாப்டர் பறக்கலன்னு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்த மாதிரி இங்க கம்ப்ளைண்ட் இல்லைங்க, வானத்துல ஆடு வாயை புழக்கிற மாதிரி ஒரு சம்பவம். சவுதி அரேபியாவுக்கு நம்ம பிரதமர் போனாங்கல்ல, கீழே தான் ரோட்ல தான் கான்வேல வைன்னு போகணும் பார்த்தா வானத்திலே கான்வேவை கொடுத்து பயங்கரமா நம்மளெல்லாம் ஆச்சரியத்துல மூடு கடிச்சிருக்காங்கன்னு பார்த்துக்கோங்க. பாருங்க, நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஐயாவுக்கு உலகம் முழுக்க ரசிகர்கள் இருக்காங்க. நானும் ஒருத்தர் சொல்லிக்கிறதுல கொஞ்சம் பெருமைதான். கேரளாவுக்கு ஷூட்டிங் போனார்லாம், அங்க ஒரு ரசிகர், தீவிர ரசிகர் மல உள்ள வந்து தலைவா நில்லுங்க தலைவான்னு சொல்லி அருணாச்சலத்தில் ரஜினிகாந்த் ஸ்டெயில பத்த வைப்பார்ல கையில சூடத்தை, அது மாதிரி பத்த வச்சு சரட்டுன்னு சுத்த தலைவரே மிரண்டார்லாம். கவுண்டருக்குள்ள போறோம். நம்ம முதலமைச்சர் ஐயாவுக்கு ஒரு அறிவிப்பை வெளியிட்டாக. எல்லாருமே பாரதிதாசன் ஐயாவுக்கு ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு ஒரு ஏக்கத்தை வெளியிடுற நேரத்தில் அவருக்கு ஒரு வாரம் நான் விழா எடுக்க போறேன், அவர் திராவிட கவிஞர் இல்லையா அப்படின்னு அழகா ஹைலைட் பண்ணி சொன்னார். பாருங்க என்னன்னு பாருங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தனது வாழ்நாளில் பல இளையவர்களை கவிஞர்களாகி கண்டறிந்து ஊக்கப்படுத்தி தமிழுக்கு அறிமுகம் செய்து வைத்தார். 100க்கும் மேற்பட்ட கவிஞர்களை பாரதிதாசன் பரம்பரை என்று அழைத்து மகிழ்ந்தோம். இத்தகைய பாரதிதாசன் பரம்பரை கவிஞர்கள் தமிழை உயர்த்திய உயரம் அதிகம். இத்தனை சிறப்புக்குரிய
தமிழ்த்தாயின் தவப்புதல்களில் ஒருவரான பாவேந்தரின் பிறந்த நாளை முன்னிட்டு வரும் ஏப்ரல் 29 முதல் மே 5 வரை ஒரு வார காலத்திற்கு தமிழ் வார விழா கொண்டாடப்படும் என்பதை இந்த பேரவையில் அறிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஒரு வார காலத்தில் தமிழ்நாடு முழுவதும் தமிழ் மொழியையும் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களின் பங்களிப்பையும் கொண்டாடும் வகையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெறும். கவியரங்கங்கள் மற்ற இலக்கிய கருத்தரங்கங்கள் எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்றது இந்த வையம் என்ற பாவேந்தரின் கவிதை வரிகளை மையப்படுத்தி அனைத்து மாவட்டங்களிலும் கவியரங்கங்கள் மற்றும் கருத்தரங்கங்கள் நடைபெறும். தமிழை இழகந்தவனை என் தாய் தடுத்தாலும் விடை நின்றால் பாவேந்தர். அந்த தமிழ் உணர்ச்சியை மங்காமல் குறையாமல் இந்த அரசு காத்திடும். இப்படி பேசிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஜாங்கட வந்து குதிச்சாரு. ஏங்க டாஸ்மாக்ல என்னென்னமோ நடக்குதுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்துகிட்டே இருக்குதே, அதை பத்தி ஒன்றும் சொல்ல மாட்டீங்க அப்படின்னு கேட்டாரே ஒரு கேள்வி. இந்த 1000 கோடி அமலாக்கத்துறை டாஸ்மாக் தலைமை அலுவலகத்திலும் நிர்வாகத்திலும் டாஸ்மாக் சப்ளை செய்யும் மதுபான ஆலையிலும் மேற்கொண்ட சோதனை அடிப்படையில் 1000 கோடி ரூபாய் முறைகேடு நடைபெற்றது நிரூபணமாகிறது. அப்படித்தான் பொருள். அதற்குண்டான பதிலை இவர்கள் தெரிவிக்கப்பட்டிருந்தால் மக்களுக்கு அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதைத்தான் நான் இந்த அரசினுடைய கவனத்தில் கொண்டு வந்தேன். மறுத்துட்டாங்க. ஆகவே இந்த அரசு பொறுப்பேற்றதிலிருந்தே இந்த டாஸ்மாக் நிறுவனத்தில் பல்வேறு முறைகேடுகள் நடைபெற்று வருவதாக ஊடகத்திலும் பத்திரிகையிலும் அன்றாட செய்தி வந்து கொண்டேதான் இருந்தது. இன்றைக்கு டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உட்பட்ட மதுபான விற்பனை கடைகளில் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் விற்குது. அப்படின்னா ஒரு நாளைக்கு 15 கோடி ரூபாய் இந்த அரசு மதுபான கடையின் மூலமாக ஊழல் செய்து இன்றைக்கு பல்வேறு தரப்புக்கு போயிருக்கு இந்த பணம். அடுத்து அப்படியே முறுக்கிக்கிட்டு ஒரு விஷயத்தை கட்டாரு. அடிக்கடி கட்டாவது, சென்னையிலையும் கட்டாவது, வெளியூர்லையும் கட்டாவது, கிராமத்திலையும் கட்டாவது. நாங்கெல்லாம் மும்முனை மின்சாரத்தை சர்ன்னு கொடுத்தோம். நீங்க இப்ப டைம் வச்சு கொடுக்குறீங்க, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டார்லாம். இன்றைக்கு விவசாயிகளுக்கு பகலில் 6 மணி நேரம் மின்சாரம், இரவில் 8 மணி நேரம் மின்சாரம் கொடுக்குறாங்க. எப்படி வேளாண்மை மேற்கொள்ள முடியும்? அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது விவசாயிகள் பம்பு செட்டுக்கு 24 மணி நேரம் மும்முனை மின்சாரம் கொடுத்தோம். அப்பதான் விவசாயிகள் வேளாண்மை மூலியமா மேற்கொள்ள முடியும். ஏன்னா பகல் நேரத்தில் விவசாயி பம்பு செட்டுக்கு மின்சாரம் கொடுத்தா தான் விவசாயிகளுடைய பயிர்கள் பயிரிட முடியும். அப்பதான் விவசாய தொழிலாளர்கள் பணிக்கு வருகின்ற போது அந்த பம்பு செட்டுக்கு மின்சாரத்தை பயன்படுத்தி அந்த பயிர்கள் நடவு செய்ய முடியும். ஆனா இந்த அரசுக்கு அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது. யார் எக்காடி கட்டு போனாலும் தெரியும், அது மேலிடத்திற்கு என்ன வேணுமோ அது வந்தா போதுன்னு நினைக்கிறாங்க. விவசாயிகளை இன்னைக்கு புறக்கணித்திருக்கிறாங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப விஷயமா சொல்றாரு. நயினார் ஐயா உங்களை பார்க்க வந்தாங்களேன்னு கேட்டாங்க. ஏங்க நயினார் ஐயா இல்லைங்க, எல்லாரும் எங்களை வந்து பார்ப்பாங்க, பாமகல இருந்து வந்து பார்த்தாங்க. எல்லாத்தையும் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா? எங்களுக்குள்ள 1000 குடுக்கல் வாங்கல், ஒட்டல் உரசல், முட்டல் புதங்கள் எல்லாமே இருக்கும், போங்கப்பா அப்படின்ட்டுலாம். ஏங்க எங்கிட்ட எல்லாம் தான் வராங்க. பாட்டாளி மக்கள் கட்சி எம்எல்ஏ தினம் வந்துட்டு இருக்காரு. அதுக்கு முட்டி விட ஏங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வர்றாரு, பேசுறாரு, போறாரு. நீங்க வெளியில வாங்கன்னு இன்னைக்கு ரூம் வந்து தெரியுது. அங்க லாபியில நாங்க பேசிட்டு தான் இருக்கிறோம், பேசாதெல்லாம் கிடையாது. சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் நாங்க பேசுறோம், அவ்வளவுதான், வேற ஒன்றும் கிடையாது. அடுத்து நம்ம தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய அண்ணே வேல்முருகன் வந்து ஒரு கவலையை வெளிப்படுத்துறாங்க. என்ன தெரியுமா? யார் யாருக்கோ விருது கொடுக்குறீங்க, சந்தோஷம் தான். பாரதிதாசன் ஐயாக்கு விழா எடுக்கிறீங்க, ரொம்ப சந்தோஷம். ஆனா பாருங்க, தமிழே மூச்சு, தமிழே பேச்சு, தமிழே விடியல், தமிழே முடியல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற தமிழ் ஆட்களுக்கு ஒன்றும் கிடைக்க மாட்டேங்குது. எல்லாரும் டிரான்ஸ்லேஷன் பண்றாங்க. அவங்களுக்கு 40 லட்சம் 50 லட்சம் வீடு கொடுக்கிய நம்ம ஆளுங்களுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு ஒரு கவலையை வெளியிட்டு இருக்காரு. தமிழ்நாட்டில் இலக்கிய விருதுகளை, இந்திய அரசுடைய இலக்கிய விருதுகளை பெற்ற தமிழ்நாட்டு கவிஞர்கள், எழுத்தாளர்களுக்கு தரப்பட வேண்டிய வீடு தமிழ்நாடு அரசினுடைய வீட்டு வசதி துறையில் தரப்பட மறுக்கிறார்கள். ஆனால் தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இந்தி போன்ற ஏனைய மொழிகளிலே மொழி மாற்றம் செய்து வெளியிடுகின்றவர்களுக்கு அவர்களுக்கு வீடு வழங்கப்படுகிறது 40 லட்சம் ரூபாய் மதிப்பிலே. ஆனால் தமிழ்நாட்டைச் சேர்ந்த, கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த இளைய தலைமுறை எழுத்தாளர்கள், கவிஞர்கள், கவிப்பெரு மக்களுக்கு உரிய அங்கீகாரமோ அரசினுடைய சலுகைகளோ கிடைப்பதில் காலதாமதமாகிறது. ஆக இதையெல்லாம் நம்முடைய தமிழக அரசு நாம் ஒவ்வொன்றாக எடுத்து வைக்கின்ற போது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை கனிவோடு பரிசீலித்து தமிழ் சமூகத்திற்கான வேண்டுகோளை நிறைவேற்றுகிற இந்த மகத்தான அறிவிப்பை தமிழக வாழ்வுரிமை கட்சி வரவேற்று நன்றி சொல்லி
ஒன்றிய அரசுடைய சாகித்ய அகாதமி விருதை பெற்று இளம் தலைமுறைக்கான விருதை பெற்று தமிழ்நாட்டைச் சேர்ந்த எழுத்தாளர்கள் 10 பேர் அந்த மனுவை அளித்து காத்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதுபோன்ற சிறப்புகளை செய்ய வேண்டும். பாருங்க, அரியலூர் பக்கத்துல ஒரு டிரைவர் ரோட்ல வண்டி ஓட்டி அப்படியே பிரேக்கப் போடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்தை மறந்துட்டாரு. சென்ட்ரிமீடியன்ல ஏத்தி தான் பிரேக்கப் போடுவேன்னு ஏத்தி இருக்காரு. பக்கத்தில் இருக்கிற 4 பேர் காயமாயி போச்சு. அதனால சென்ட்ரிமீடியன்ங்கிறது பிரேக் போற இடம் இல்லைங்கிறத டிரைவர்மார்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். பொதுவா பாருங்க, மருத்துவமனைகள்ல கொஞ்சம் அப்படி இப்படி இருக்குன்னு நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுலயும் பாருங்க, இந்த கர்ப்பிணி தாய்மார்கள்லாம் அட்மிட் ஆகிறதுல கொஞ்சம் கேர்லெஸ் ஜாஸ்தியாவே இருக்குன்னு எல்லாரும் சொல்லிக்கிறதாக. வண்ணாரப்பேட்டையில் இப்படித்தான் ஒரு மருத்துவமனையில பேனு ஓட மாட்டாங்க, அந்த பக்கம் கழிப்பறை சரியில்லை, இந்த பக்கம் பெட்டு சரியில்லைன்னு அவங்க புலம்புறாங்க. 2 உசுரை சுமக்கிறவங்களை பார்த்து பதனமா இருக்க வேண்டிய விஷயம் நம்மளை சார்ந்தது இல்லையா? பார்த்து பண்ணுங்கய்யா. கரண்ட் வரலன்னா பேஷண்ட் ஆர்எஸ்ஆர் ரெஃபர் பண்றேன். என்ன சொல்றீங்க? கரண்ட் ஒழுங்கா வரல. என்ன பண்றது? கரண்ட் வரலாம் ஜென்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணணும். ஜென்ரேட்டர் நம்ம ரிப்பேராக இல்லாமல் இது ஹாஸ்பிட்டலுமா எமர்ஜென்சி ஈபிக்காரங்க உடனடியாக வரணுமா இல்லையா சொல்லுங்க. தெரியல. எனக்கு சுருக்குன்னு ஒண்ணு மூக்குல பத்திக்கிட்டு கோவம் வரும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அப்படிதான் பாருங்க இங்க ஒரு இடத்துல நடந்திருக்கு. என்னன்னா, ஒருத்தர் வண்டியை கொண்டு வந்து சரக்குன அவசரத்துல நிப்பாட்டிட்டு போயிட்டார். உள்ள இருந்து வந்தவர், ஏண்டா நான் வர்ற இடத்துல வண்டியை நிப்பாட்டுவேன்னு சொல்லி பெட்ரோல் டேங்க்ல இருந்து பெட்ரோல் உரிய வண்டியை தீ வச்சு கொளுத்தி விட்டாருங்க. ஏயா, பெட்ரோல் உருவுற நேரத்துல வண்டியை லேசா நகர்த்தி வச்சிருக்கலாம்ல. அடுத்து பாருங்க, நீங்க பயிற்சி எடுக்கிறது சைக்கிளா இருந்தாலும் விமானமா இருந்தாலும் பக்காவா இருக்கணும், செக் பண்ணணும். அம்ரேலி இருக்கலாம் குஜராத்தில், அங்க அப்படித்தான் ஒரு சின்ன விமானத்தில் பயிற்சி பறக்கிறது பயிற்சி எடுத்துட்டு இருந்திருக்காங்க. விமானம் தவறி கீழே விழுந்துருச்சு, விமானம் இறந்துட்டாங்க. அதனால வண்டி எதுவா இருந்தாலும் அது முதல்ல கரெக்டா செக் பண்ணி எடுங்க. தயவு செஞ்சு பழசெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. சின்ன பிள்ளை காடு தெரியாமலும் தெரிஞ்சு வண்டி எடுத்துட்டு போய் மோதிருதுங்க. இந்த பக்கம் வண்டியை ஓட்டிக்கிட்டே தூங்கி கொண்டே சென்று மீடியெல்லாம் விட்டுருதாக. இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு என்ன செய்யலாம், ஏது செய்யலாம் அப்படின்னு கேட்டோம். அவங்களும் சில பல ஐடியாக்களை சொல்லியிருக்காங்க. வாங்க பார்ப்போம். வீட்டில் வந்து பசங்க வந்து டார்ச்சர் கொடுத்து அந்த வண்டியை வேணும்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க. அவங்க சொல்லும் போது நீ 50ல் போனால் தம்பி அப்படின்னு சொன்னாங்க. அவங்க 100 இந்த 100 150 உள்ள அதான் பயன்படுத்துகிறாங்க. பைக்கில் யாரையாச்சுன்னா அவங்க ஏரோப்ளைனில் பறந்தது மாதிரி தான் பிள்ளைங்க பறக்காங்க. பணம் இருக்குன்னு வாங்கி கொடுத்துட்றாங்க. கடைசியில் அவங்க வந்து எங்கேயாவது போய் முட்டின பின்னாடி தான் ஒரு வண்டியை எப்படி சைடு வாங்கணும்னு கூட 2 வீலர் ஓட்டி வரேன், புது வண்டி வாங்கிட்டு அதை எப்படி வாங்க சைடு வாங்கணும்னு தெரிய மாட்டேங்குது. அவங்களுக்கு வண்டி கொடுக்கறது பேரண்ட்ஸோட தப்பு, நம்ம கொடுக்கக்கூடாது. பெற்றோர் ஆகிய நம்ம தான் சொல்லணும். சாலை விபத்து இப்படி ஆகிற காரணம் குழந்தைகளுக்கு வந்து எந்த வழியில் போகணும், எந்த வழியில் வரணுங்கிறத பிள்ளைகளுக்கு நம்ம முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். கை கால் முடிஞ்சால் கூட நம்ம வீட்டில் வச்சு செஞ்சு வச்சிடலாம். நாளைக்கு அந்த பசங்களுக்கு வந்து உயிரிழப்பு ஆகிட்டுனா நம்ம வந்து பேரிடப்பதாக இருக்கும். டீச்சர் வந்து சாமான் வாங்க சொல்கிறதா கடைக்கு போக சொல்கிறதா பிள்ளைங்களுக்கு வண்டியை விட்டு அனுப்புறது தப்பு. பேரண்ட் தான் என்னை பொறுத்த வரைக்கும் காரணம்னு சொல்லுவேன். ஏன் அப்படின்னா அவங்க தான் வந்து மெயினாக வந்து பைக் அவங்க என்ன பிடிக்குதோ அதை அவங்க வாங்கி கொடுத்துட்றாங்க. அரசாங்கம் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்குது. ஒரு விஷயம், 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வாகனங்கள் ஓட்டக்கூடாது, லைசன்ஸை ரத்து பண்ணுவோம், வாகனங்களை பறிமுதல் பண்ணுவோம், ஃபைன் பண்ணுவோம் எல்லாம் சொல்கிறாங்க. ரூல்ஸ் எல்லாம் நிறைவேறிருக்கு, ஆனால் யாரையும் அப்படி ஃபாலோ பண்ணுறதா தெரியல. சிறுவர்கள் வாகனம் ஓட்டக்கூடாதுன்னு போலீஸார் அறிவுறுத்தின பிறகும் ஓட்டுறாங்க. இப்போ நகரப்புறங்களாக இருக்கட்டும் கிராமப்புறங்களில் இருக்கட்டும் அனைத்து பகுதிகளிலுமே சீரார்களுடைய எண்ணிக்கை வந்து வாகனம் ஓட்டுவது எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. சின்ன வயசுலேயே 18 வயசுக்கு
சின்ன பசங்களே அதிகமாக தண்ணி அடிச்சுட்டு வண்டி ஓட்டுறது ஒரு பெரிய இதாக பார்க்குறோம். சிறு பிள்ளைகளை என்கரேஜ் பண்ணுறோம், பழகட்டும்னு சொல்லி கொடுக்குற ஒரு சின்ன தவறு. சொசைட்டியில் இருக்க யாருமே ஒரு நல்ல விழிப்புணர்வான ஒரு விஷயங்களை கொடுக்கறது இல்லை. அந்த காரணத்தால தான் இதெல்லாம் நடக்குது. நம்ம ஹெல்மெட் போட்டு ஃபாலோ பண்ணி கரெக்டாக போனால் விபத்துகளை தவிர்க்கலாம். இப்போ நம்ம நேரம் சொர்க்கத்துக்குள்ள போற மக்களே ரெடியா இருங்க. நேரா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு போறோம். அங்க பாருங்க ஒரு திரௌபதி அம்மன் கோயில் இருக்கு. அந்த கோயில்ல ஏகத்துக்கு விசேஷம். அந்த விசேஷத்துல பாருங்க அப்படியே கூத்து கலைஞர்கள்ல இருந்து எல்லா விஷயங்களும் பல 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 நடக்கு. சொர்க்கம்னா இந்த கலைகளுக்குள்ள இருக்குன்னு காட்டுறாங்க. தர்பாரில் பார்த்தீங்கல்ல சூப்பராக இருந்துச்சுல்ல. அதுக்கப்புறம் எல்லாருமே மலை படுக்க போங்க. வெக்க ஜாஸ்தியாக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து பதனமாக படுத்து தூங்க. அடுத்த தர்பாரில் இதே மாதிரி ஏகப்பட்ட விஷயத்தோட நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்தை சொல்கிறேன். இந்த 7 பேர் ஒரே பைக்கில் போனாங்கல்ல, அவங்களுக்கு ரொம்ப பெருமையாக தான் இருக்கும். ஆனால் அப்பா அம்மாவுக்கு அது பெருமை இல்லை. காவல்துறை பார்த்துச்சுன்னா எல்லா தாய் தகப்பனுக்கும் அரெஸ்ட்டு ஃபைனு அப்படின்னு போட்டுருவாங்க. அதனால புள்ளக்காடுகளுக்கு சைக்கிளை வாங்கி கொடுங்க. பைக்கை கொடுக்காதீங்க. அடுத்த தர்பாரில் உங்களை சந்திக்கிற அதுவரை உங்களிடமிருந்து அன்போடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு நண்பன் எழில். வணக்கம் மகளே. 18 தர்பார் வந்துட்டாயா